ஹாய் பேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு செம்ம மூவி கொண்டு வந்திருக்கேன். நம்ம யூஸ்வலா பார்க்குற மூவில இருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். மூவிக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. கதை ஆரம்பிக்கும் போது சீன் ஒரு காலேஜ் லைப்ரரியில நடக்குது. அங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அதே லைப்ரரியில நம்ம ஹீரோவும் இருக்கான். ரெண்டு பேரும் ஒருத்தர் நோட்டீஸ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவை பார்த்தா ஃபர்ஸ்ட் சைட்லயே ஹீரோயின் மேல பயங்கரமா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஆன மாதிரி லுக் விட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள ஹீரோயினுடைய டியூட்டர் அங்க வந்து அவளை கூட்டிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினும் ஒன்னும் பெரிய பணக்கார ஃபேமிலி எல்லாம் கிடையாது, கொஞ்சம் மிடில் கிளாஸ் தான். மார்க்ஸும் அவ்வளவு நல்லா எல்லாம் கிடையாது, வாங்க மாட்டான். அந்த டியூட்டர் சொல்றாரு, நான் உனக்கு சொல்லி தரணும்னா நீ எனக்கு நிறைய காசு தரணும்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறான். ஹீரோயினும் சரி எங்க டேடி கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவளுக்கு தெரியும் அவங்க வீட்டுல டியூஷன் ஃபீஸ் கொடுக்க காசு இல்லைன்னு. அப்பதான் கரெக்டா அவங்களுடைய காலேஜ் ப்ரொஃபசர் அங்க வந்து ஹீரோவை ஹீரோயினுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஹீரோ அவளுக்கு சீனியரும். ப்ரொஃபசர் வந்து சொல்றாரு, இவன் உனக்கு நல்லா கிளாஸ் எடுப்பான் அப்படின்னு. ஹீரோயினுக்கு வேற சாய்ஸ் இல்லை, ஏன்னா அவகிட்ட காசு கிடையாது. அதான் அவளும் ஓகே சொல்லிடுறான். எப்படியாவது நல்ல மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ணணும் அப்படின்றது அவளுடைய ஒரே ஒரு எய்ம். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் கிளாஸ்க்காக அடிக்கடி மீட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த கதையை ஹீரோயின் இப்ப பிரசன்ட்ல நின்று அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோவை மீட் பண்ணது ஏதோ ஒரு கனவு மாதிரி இருந்துச்சுன்னு ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோன்னு சொல்றான். ஒரு நாள் ஹீரோ அவளை பிக்கப் பண்றதுக்கு காலேஜ்க்கு வந்துடுறான். அவளை அப்படியே ஒரு செம்ம லாங் டிரைவ் கூட்டிட்டு போறான். ஹீரோயின் இதை அஸ்யூமே பண்ணல, இவ்வளவு தூரம் வந்து கூட்டிட்டு போவான்னு. அப்புறம் டிராவல் பண்ண டயர்ட்ல ஹீரோயினை கார்லயே தூங்கிடுறான். ஹீரோ அவளை தொந்தரவு பண்ணாம அப்படியே பாத்துக்கிட்டே வரான். அவன் முழிச்சதுமே ஏன் என்னை எழுப்பல அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன், நீ அவ்வளவு அழகா தூங்கிட்டு இருந்த, அதான் டிஸ்டர்ப் பண்றதுக்கு மனசு இல்லை அப்படின்னு ரொம்ப ரொமான்டிக்கா பேசுறான். அப்ப அவங்க ஒரு ஹோட்டல் ரூமுக்கு போறாங்க. அங்க வச்சு ஹீரோ சொல்றான், நான் உன்னை விட 7 வயசு பெரியவன், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேக்குறான். அவளும் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா அவங்க ஆல்ரெடி டேட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவனுடைய ஐடி கார்டுல வேற மாதிரி பேர் இருக்கவும் ஏன் இப்படி அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன், என்னுடைய மாம் டேட் 2 பேருமே டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சுட்டாங்க, அதான் அப்படின்னு சொல்றான். அப்புறம் 2 பேருமே கிஸ் பண்றாங்க, ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. ஹீரோயின் என்ன நினைக்கிறான்னா, அவளுக்கு ஒரு பிரின்ஸ் கிடைச்சிட்டான், இவன் கண்டிப்பா நம்மள கல்யாணம் பண்ணிக்குவான், இவன் நம்ம நல்லா பாத்துக்குவான் அப்படின்னு அந்த ரிலேஷன்ஷிப்பை பிளைண்டா நம்ப ஆரம்பிச்சிடுறான். கொஞ்ச நாள் கழிச்சு, நம்ம ஏன் ஒன்னா ஒரே வீட்டுல தங்கக்கூடாது, நீ என் பிளாட்டுக்கே ஷிஃப்ட் ஆயிடு அப்படின்னு அவன் சொல்றான். அவன் முதல்ல, நான் காலேஜ் ஹாஸ்டல்ல இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன், நீ என் கூட இருந்தா நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐஸ் வைக்கிறான். அவளும் அவனை அந்த அளவுக்கு லவ் பண்றதால ஹாஸ்டல்ல இருந்து எல்லா லக்கேஜும் காலி பண்ணிட்டு அவன் கூடயே ஷிஃப்ட் ஆகி போயிடுறான். ஹீரோ வந்து நல்ல ரிச்சான பையன், அவனுக்கு நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அவளை ஒரு சூப்பர் பிளாட்டுக்கு கூட்டிட்டு போய், இனி இதான் நம்மளுடைய வீடு, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ டெக்கரேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் ரொம்ப ஒரு புதுசான எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது. இந்த உலகம் எங்கேயோ போகட்டும், இனிமே இவன் தான் நம்மளுடைய உலகம் அப்படின்னு அவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கான். ஹீரோயினுக்கு இந்த லைஃப் ரொம்பவே பிடிச்சிருக்குது. இந்த உலகமே போனாலும் பரவாயில்ல, ஹீரோ கூட இருந்தா லைஃப் செட்டில் அப்படின்னு நினைக்கிறான். ஒரு நாள் ஹீரோ அவளை காலேஜ்ல டிராப் பண்றதுக்கு வரான். அப்ப அவங்கள இன்ட்ரோ பண்ணி வச்ச ப்ரொஃபஸர் இதை பார்த்துடுறாங்க. ஹீரோ போனதுமே அவங்க ஹீரோயின் கிட்ட வந்து, உன் மார்க்ஸ் இப்ப பரவாயில்ல, ஆனா இதுக்கு மேல நீ அவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவன் பெரிய பிசினஸ் மேனு, ரொம்ப பிஸியா இருப்பான், உனக்கு சொல்லி தரதுக்கெல்லாம் அவனுக்கு டைம் இருக்காது, நீ வேற யாராச்சும் டியூட்டரை பார்த்துக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. அப்படின்னா ப்ரொஃபஸருக்கு அவனை பத்தி தெரியும் போல. ப்ரொஃபஸர் எதுக்கு இப்படி பேசுறாங்கன்னு ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா அவங்க 2 பேருமே க்ளோஸ் ஆனதை அவங்க பார்த்துட்டாங்கல்ல. ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சின்ன ரியாலிட்டி செக் கிடைக்குது. அவ மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அப்படின்னா ஹீரோ நல்லவன் இல்லையா அப்படின்னு அவன் மனசுக்குள்ள லைட்டா தோண ஆரம்பிக்குது. அடுத்து ஹீரோயின் அந்த ஃபிளாட்ல தனியா உட்காந்துகிட்டு இருக்கான். டெய்லி ஹீரோ வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுவான். அன்னைக்கு அவனுக்கு கால் பண்ணி, எப்ப வருவேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் அவளுக்காக பாதியிலேயே வேலையை விட்டுட்டு ஓடி வரான். பரவாயில்ல, அவனை கட்டி பிடிச்சுக்கிறான். ஹீரோ என்ன ஆச்சு, ஒரு மாதிரி அன்ஈசியா இருக்கு அப்படின்னு கேட்க, ஆனா அவன் அந்த ப்ரொஃபஸர் சொன்ன விஷயத்த அவன்கிட்ட சொல்ல மாட்டான். ஹீரோயினுக்கு அவன் பெரிய பணக்காரன் ஆல்ரெடி தெரியும். ஆனா அவ எப்பவுமே அவன்கிட்ட இருந்து காசு எதுவும் வாங்க மாட்டான். அவனுடைய காசுக்காக அவ லவ் பண்ணல. அந்த வீட்டை டெக்கரேட் பண்ண திங்ஸ் கூட அவளே அவளுடைய ஓன் இன்கம்ல வாங்கினதுதான். அந்த அளவுக்கு அவ ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்டடா இருக்கணும்னு நினைக்கிறான். அடுத்த நாளும் ஹீரோ அவளுக்கு ஒரு செம்ம காஸ்ட்லியான ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். ஹீரோயினும் ஒன்னும் கோல்ட் டிகர்லாம் கிடையாதுல்ல, கோல்ட் டிகர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவனுக்கு எவ்வளவு காசு இருக்குன்னு அவளுக்கு கவலை கிடையாது. இருந்தாலும் அவ ஆசையா கொடுத்ததால அவ வாங்கிட்டு அவ சொல்றான், அவன் நமக்கு இவ்வளவு பண்ணும் போதும் நம்மளும் அவனுக்கு ஏதாச்சும் ரிட்டர்ன் பண்ணணும்ல அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறான். இப்ப அவங்க டேட் பண்ண ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. ஹீரோட கிராஜுவேஷன் முடிஞ்சு அவனுடைய ஃபேமிலி பிசினஸ பாத்துக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டான்.
ஒரு நாள் அவளை ஷாப்பிங் கூட்டிட்டு போய் ஒரு எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் வாங்கி தரான். அவன் எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லி அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன் காசை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத, என்கிட்ட நிறைய இருக்கு அப்படின்னு சீன் போடுறான். அவளும் இவன் கண்டிப்பா ஒரு நாள் நம்மளுக்கு ப்ரொபோஸ் பண்ணுவான் அப்படின்னுட்டு எப்படியோ அவன் நம்மளை கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்லி அந்த ஒரு கனவுல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் அவனுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்காக காசெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளோட லஞ்ச் மணியை கூட கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் பிடிச்சு அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்றா. சாப்பாடு கூட சாப்பிடாம அவனுக்காக வாங்கி தரணும்னு சொல்லி காசு சேர்த்துக்கிட்டு இருக்கான். 2 மாசம் பிசினஸ் ட்ரிப் போயிட்டு ஹீரோ வீட்டுக்கு வரான். அவன் அவன் கண் முன்னாடியே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு கூட்டிட்டு போறான். அப்படின்னா கிஃப்ட் வாங்கிட்டா அவன் அவளை முதுகுல தூக்கிட்டு போறான். அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு காசு சேர்த்து அவனுக்காக ஒரு நல்ல எக்ஸ்பென்சிவான பேனா வாங்கி கொடுக்குறான், அவன் ஞாபகமா வச்சுக்கணும்னு. பரவாயில்ல, அந்த ஹீரோவுக்கு அது ரொம்பவே பிடிச்சிடுது. நீ இதுக்காக காசு மிச்சம் பண்ணிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன், நீ எனக்கு பண்ணும்போது நான் உனக்கு பண்ணாதானே 2 பேருமே நம்ம ஈக்குவலா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறான். அதாவது அவன்கிட்ட இருந்து காசு மட்டும் வாங்கிட்டு இல்லாம அவனுக்காக நம்மளும் அவன் அளவுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அதுக்கு அவன் என் லைஃபோட முக்கியமான ஆர்டிக்கல்லாம் நான் இந்த பேனால தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறான். இப்ப பாக்குறதுக்கு அவங்க 2 பேரோட லைஃப்மே ரொம்ப பெர்ஃபெக்டா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வீட்டுக்கு திங்ஸ் வாங்க ஹீரோ காசு தரான் அவகிட்ட. ஆனா அவ இது என்னோட வீடுதான், என் காசுலதான் நான் திங்ஸ் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிடுறான். அப்புறம் அவனுடைய ஃபேமிலியை பத்தி கேக்குறான். அவன் சொல்றான், எங்க அம்மா பெரிய பிசினஸ் உமன், உன்னை அவங்களுக்கு நான் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த நாளும் ஹீரோ அவளை அவங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறான். அங்க அந்த ப்ரொஃபஸரும் இன்னொரு பொண்ணு இருக்காங்க. அவங்க 3 பேரோட ரியாக்ஷனும் ஹீரோயினை பார்த்ததுமே நெகட்டிவா இருக்குது. பார்த்ததுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது அவங்களுக்கு அவளை பிடிக்கலன்னு. ஆனாலும் ஹீரோ அவளை என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவங்க எல்லாருமே ஒரு யாட் பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. அந்த யாட் பார்ட்டியில ஹீரோவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப நர்வஸா இருக்கா. அவன் ஹீரோ கிட்ட, உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கல போல அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன், எதுக்கு அப்படியெல்லாம் நினைக்கிறான், அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. எங்க அம்மா ஆரம்பத்துல எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், அதனாலதான். நீ ஒன்னும் இதெல்லாம் நினைச்சு ரொம்ப டென்ஷன்லாம் ஆகாத, நான் தான் அவன் கூட இருக்கல அப்படின்னு சொல்லி அவளை எப்படியோ சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவ அங்க இருந்த இன்னொரு பொண்ணை பத்தி கேட்கிறான். ஏன்னா அங்க இன்னொரு பொண்ணு கூட இருந்தால. அதுக்கு அவன் சொல்றான், அது என் அங்கிளுடைய பொண்ணு அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுறான். அந்த பொண்ணை பத்தி எதுவும் பெருசா இன்ட்ரோ எல்லாம் கொடுக்க மாட்டான். ஹீரோயினுக்கும் அவனுக்கும் பேக்ரவுண்ட் ரொம்பவே டிஃப்ரென்ஸா இருந்தாலும் அவங்க 2 பேருக்குள்ள இப்பத்திக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைல்ல, நல்லா தானே போயிட்டு இருக்குது அவங்களோட லைஃப். ஸோ லவ் இருந்தா போதும், இவன் கண்டிப்பா நம்மளை மேரேஜ் பண்ணிக்குவான் அப்படின்னு ஹீரோயின் இப்பயுமே அவன் மேல ரொம்ப பெருசா நம்பிக்கை வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் அவகிட்ட நல்லா தான் நடந்துக்கிறான். ஹீரோ அவளை குஷிப்படுத்துறதுக்காக ஒரு செம்ம சூப்பரான ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றான். அவளை சந்தோஷப்படுத்தணும், அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஹீரோயின் மனசுக்குள்ள, இவனுக்கு இதெல்லாம் ஒரு சிங்கிள் கிளிக்ல பண்ற விஷயம், ஆனா நான் இதே மாதிரி அவனுக்கு பண்ணணும்னா மாச கணக்குல காசு சேர்க்கணும். நம்ம 2 பேருடைய பேக்ரவுண்டும் இவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் 2 பேருமே மறுபடியும் ரொமான்டிக்கா எப்பயும் போலதான் இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு தூங்கும் போது ஹீரோயினுக்கு செம்மையா ஹை ஃபீவர் வந்துடுது. ஹீரோ அதை நோட்டீஸ் பண்ணி ரொம்ப பயந்து போய் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். அங்க ஒரு நல்ல டாக்டரை பிடிக்க அவங்க அப்பாவுக்கு கால் பண்றான். அவங்க அப்பா போனை எடுத்து, நீ அந்த ஏழை பொண்ணுக்காக தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன்னு எனக்கு தெரியும், நான் டாக்டர் கிட்ட பேசிடுறேன், ஆனா நீ அங்க நிக்க கூடாது, நம்ம அவ்வளவு பெரிய ரிச் ஃபேமிலிடா, ஒரு சாதாரண பொண்ணு கூட சுற்றுற விஷயம் வெளியில தெரிஞ்சா நம்ம இமேஜுக்கு அதெல்லாம் நல்லது கிடையாது அப்படின்னு வார்ன் பண்றாரு. ஹீரோவுக்கு வேற ஆப்ஷன் இல்லாததால அப்பா பேச்ச கேட்கறதுக்கு அவன் ஓகேன்னு சொல்லி தலையாட்டிடுறான். ஆனா அவளை தனியா விட்டுட்டு போகாம அங்கேதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஐவி ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்குது. ஹீரோ அவளை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கிறான். அவங்க அப்பா நடுவுல கால் பண்ணி மறுபடியும் அவனை திட்டுறாரு. நாங்க இருந்து உன்னை கிளம்ப சொன்னல அப்படின்னு சொல்ல, அவளுக்கு உடம்பு சரியில்லைப்பா, நான் அவளை விட்டுட்டு எப்படிப்பா தனியா வர முடியும் அப்படின்னுட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான். ஹீரோ போன்ல பேசுறத மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்ச ஹீரோயினை அதெல்லாம் கேட்டுடுறான். அவனுக்கு அந்த ஹீரோவுடைய ஃபேமிலிக்கு இவளை பிடிக்கல, அவங்க இவளை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுது. ஆனாலும் ஹீரோ அவகிட்ட, நீ ரெஸ்ட் எடு, நான் உனக்கு சாப்பிட்றதுக்காச்சும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டில இருக்கிற ஒரு பெரிய டெம்பிளுக்கு போறான். அவ உடம்பு எப்படியாச்சும் சரியாயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த டெம்பிள்ல அவளுக்காக வேண்டிட்டு, அந்த கோயில்ல இருக்கிற நிறைய படிக்கட்டெல்லாம் இருக்கு, அதுல படிக்கட்டுல ஏறி நம்ம ஊர்ல வேண்டுதல் பண்ணுவாங்களா அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்கா. அங்கிருந்து அவளுக்காக ஒரு ப்ரொடெக்டிவ் பிரேஸ்லெட் த்ரெட் கையில கட்டுவாங்கல்ல கயிறு, அதையும் வாங்கிட்டு வரான்.
அப்புறம் கோயில்ல இருந்து வந்த ஹீரோ அந்த ரெட் கலர் த்ரெட்டை ஹீரோயின் கையில கட்டி விட்டுட்டு, இது உன்னை ப்ரொடெக்ட் பண்ணும். நான் சின்ன வயசுல உடம்பு சரியில்லாம இருந்தப்போ எங்க அம்மா எனக்காக டெம்பிள் போய் இதே மாதிரி த்ரெட் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவன், இது வரைக்கும் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை அவ்வளோ சீரியஸா எடுத்துக்கல, ஜஸ்ட் ஒரு கேஷுவல் கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி தான் உன்னை நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உனக்கு உடம்பு சரியில்லாம போனப்ப நீ எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு ரியலைஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினும், அப்ப இந்த த்ரெட் நம்ம கல்யாணம் மாதிரி தானே அப்படின்னு கேக்குறான். இப்ப கதை வந்து பிரசன்ட்டுக்கு வருது. ஹீரோயின் பிரசன்ட்ல கதை சொல்லிட்டு இருக்கால, ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ கையில இன்னும் அந்த ரெட் கலர் த்ரெட் இருக்குது. அந்த டைம் என் லைஃப்ல நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். அவ என் கண்ணு முன்னாடியே இருந்து எனக்காக நிறைய விஷயம் எனக்காக பண்ணிட்டு இருந்தான். எனக்கு சின்னதா உடம்பு சரியில்லைனா கூட அவனுடைய உலகமே என்னையே சுத்தி ஓடுற மாதிரி அவன் நடந்துக்குவான். ஆனா அவன் எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கலாம் அப்படின்னுட்டு அவன் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே கதை மறுபடியும் அந்த பாஸ்டுக்கே போகுது. கொஞ்ச நாள் ஆயிடுது. ஹீரோ அவனுடைய அப்பாவுடைய பிசினஸ பாத்துக்கிறதுல ஃபர்ஸ்ட்டை விட இப்ப ரொம்பவே பிஸியா இருக்கான். வேலை வேலைன்னு சொல்லி அதுலயே இருக்கான். அவ கூட ஒரே வீட்டுல இருந்தா கூட அவளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம ஃபுல் டைமுமே அவன் வேலையிலேயே தான் இருக்கான். ஹீரோயினும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா அதை எதுவும் குறை சொல்ல மாட்டா, ஏத்துக்கிறான். இதுக்கு நடுவுல ஹீரோயினுக்கு காலேஜ் கிராஜுவேஷன் டே வருது. அன்னைக்கு காலேஜ்ல ஒரு பையன் வந்து ஹீரோயினுக்கிட்ட அவனுடைய ஃபீலிங்க சொல்லி ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றான். அப்புறம், நீ யாரையும் டேட் பண்ணல, நம்ம 2 பேரும் நம்பரை ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேக்குறான். கரெக்டா அங்க ஹீரோ வந்துடுறான். இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்க இருந்து பயந்து கிளம்பி போயிடுறான். அப்புறம் ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்து அந்த கிராஜுவேஷனுக்கு நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஹீரோ எல்லாரும் முன்னாடியுமே அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஏத்துக்கிட்டதால ஃபியூச்சர் இவன் கண்டிப்பா நம்ம கூட இருப்பான், நம்ம 2 பேரும் ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்லி அவ அசியூம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா கொஞ்ச நாள்ல அவளுக்கு ஒரு செம்ம பெரிய ஒரு ஷாக் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அவளுக்கு தெரியல. கிராஜுவேஷன் முடிஞ்சதுமே ஹீரோயினும் அவளுக்காக ஜாப் தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறான். ஹீரோ அவன் கிட்ட, நீ என்னோட கம்பெனிலே ஜாப்ல சேர்ந்துக்கோ அப்படின்னு ஆஃபர் பண்றான். ஆனா அதுக்கு அவன், இல்ல, நான் யாரோடைய சப்போர்ட்டும் இல்லாம என் லைஃப்ல நானே என் சொந்த காலில் நிக்கணும், யாரோட ஹெல்ப் இல்லாம என்னோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி எனக்கு நான் ஒரு வேலை கிடைக்கணும். ஸோ நானே சில கம்பெனிக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு வேலை ஜாப் கிடைக்கலன்னா லாஸ்டா நீ இருக்கல அப்படின்னு சொல்லி அவளுடைய ரெஸ்யூமேவை சில கம்பெனிக்கெல்லாம் சென்ட் பண்ணி வைக்கிறான். அடுத்த நாள் காலையில ஹீரோயினும் இன்டர்வியூக்கு போறதுக்காக ரொம்ப ஹாப்பியா ரெடி ஆயிட்டு இருக்கான். ஹீரோ அவளை நல்லா அப்ரிஷியேட் பண்ணி அவளோட கான்ஃபிடன்ஸை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி அவளை ஹக் பண்றான். நீ என்ன டிசிஷன் எடுத்தாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல ஜாப் தேடுறது எவ்வளவு கஷ்டம்னு நமக்கு தெரியும்ல. அதே மாதிரி ஹீரோயினுக்கும் ஜாப் தேடுறதுல பயங்கர டிஃபிகல்டிஸ் இருக்குது. அவளுக்கு ஆஃபர் வர ஜாப்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி சேலரியா தான் தர மாதிரி இருக்காங்க. அடுத்த சில மாசத்துல அவ இதே மாதிரி ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோவும் அவனுடைய பிசினஸ்ல செம்ம பயங்கர பிஸியா போய்கிட்டு இருக்கான். அவளுக்கு கொஞ்சம் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டான். ஆனா ஹீரோயின் வழக்கம் போல ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கான். அவனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்றான். அவன் இவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலனா கூட அதை பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்காம அவனை நல்லா புரிஞ்சு நடந்துகிட்டு இருக்கான். ஒரு நாள் ஹீரோ, நீ என்னோட வந்து என்னோட பாட்டியை மீட் பண்ணு அப்படின்னுட்டு அவகிட்ட சொல்ல, அதை கேட்ட ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. பரவாயில்ல, போய் பாட்டியை மீட் பண்ணலான்னு. அடுத்த நாளும் அவங்க 2 பேருமே அவனோட பாட்டியை பாக்குறதுக்கு போறாங்க. ஹீரோவுடைய ஃபுல் ஃபேமிலிக்குமே இவ தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியும். ஆனா அவங்க ஆல்ரெடி ஹீரோவுக்கு ஒரு பெரிய ரிச் ஃபேமிலியில கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பாட்டி ஹீரோயின் முன்னாடியே ஹீரோ கிட்ட, நீ அந்த பணக்கார பொண்ணு கிட்ட பேசணும், அப்பதான் நம்ம ஃபேமிலி பிசினஸ்க்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோயினுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது. அவங்க என்ன பண்றாங்கன்னு அவளுக்கு நல்லாவே புரியுது. ஆனா ஹீரோ அவனோட பாட்டியை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா இருக்கான். அப்படி ஹீரோயின் மேல அவ்வளவு லவ் இருந்தா பாட்டி கிட்ட ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்ல. அவன் தனக்காக ஸ்டாண்ட் எடுக்காததால ஹீரோயின் ஒன்னும் சொல்ல முடியாம அவளை வாயை மூடிட்டு அமைதியா நின்றுகிட்டு இருக்கான். அப்புறம் அந்த பாட்டி போகும்போதும் ஹீரோயின் கிட்ட, நீ அடிக்கடி வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் பாட்டி அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஹீரோயினும் ஹீரோ கிட்ட வந்து, எனக்கு என்னவோ உங்க பாட்டிக்கு என்ன கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு தோணுது அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் சொல்றான், நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் தான் உன் கூட இருக்கல, அப்புறம் எதுக்கு டென்ஷன் ஆகுறேன் அப்படின்னு அவளை சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றான். அடுத்த நாளும் ஹீரோயினுக்கு கொஞ்சம் தூரமா உட்காந்துருக்கான், தள்ளி. அவ தூங்கிட்டு இருக்கான். அப்ப அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஹீரோயினுடைய அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவனுக்கு
அவளுக்கு தெரிய வருது. அதை கேட்டதுமே அவ ரொம்பவே பதறி போய் பயந்து அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு கிளம்புறான். ஹீரோ தானும் கூட வரேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவனுக்கு ஆபீஸ்ல ஆல்ரெடி ரொம்ப வேலை இருக்கல, அவ வந்து ரொம்ப பிஸியா இருக்கால, அதனால நீ பிசினஸ்ல ரொம்ப பிஸியா இருக்க அப்படின்னுட்டு அவ தனியாவே ஹாஸ்பிட்டலுக்கு போறான். ஹாஸ்பிட்டல்ல அவங்க அம்மாவோட கண்டிஷன் வந்து இப்ப கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்குது, பரவாயில்ல. அவன் ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணிட்டு அவனுக்கு சொல்லாமலேயே வீட்டுக்கு போய் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றான். வீட்டுக்கு போய் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சவளுக்கு அங்க பெரிய ஷாக் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. வீட்டுக்குள்ள ஹீரோடைய அப்பா அவகிட்ட பேசிட்டு இருக்காரு. பாரு, உனக்கு டைம் பாஸ் பண்ணணும்னா அந்த பொண்ணு கூட நீ பண்ணிக்கும், அதுக்கு அவ ஓகே தான், ஆனா கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிச்சு கூட பார்க்காத. அதுக்கு முன்னாடி அவகிட்ட பிரேக்கப் பண்ணிடும். நான் அவளை என்னுடைய மருமகளை எப்பயுமே ஏத்துக்க மாட்டேன். நம்ம ஒரு ரிச் பேக்ரவுண்ட் ஃபேமிலிடா, நம்ம ஃபேமிலி பத்தி உனக்கு தெரியாதா? நம்ம லெவலுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நீ செலக்ட் பண்ணணும். அவ அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டா அப்படின்னு ஹீரோயினை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ அவங்க அப்பா கிட்ட நான் எந்த நிலைமையிலுமே அவளை விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் வெளியில நின்று இதெல்லாம் கேட்கிற ஹீரோயின் மனசு அப்படியே உடைஞ்சு போயிடுது. அவ யார்கிட்டயுமே எதுவுமே பேசாம நேரா வீட்டுக்கு வெளியில இருக்க படிக்கட்டுல போய் உட்கார்ந்துட்டு அங்க அழுதுகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ வெளியில வரான். இவ எல்லாத்தையும் கேட்டுட்டா அப்படின்னு அப்பதான் ஹீரோவுக்கு எல்லாம் புரியுது. அப்புறம் அவ பக்கத்துல வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இப்ப இன்செக்யூரிட்டி வந்து ரொம்பவே அதிகமாயிடுது. அவ ஹீரோ கிட்ட உண்மை என்னன்னா உங்க ஃபேமிலி என்னை எப்பவுமே ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றான். அதுக்கு அவன் நான் அவன் கூட இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத அப்படின்னு அதே டயலாக்க சொல்லிட்டு இருக்கான். இப்ப கதை மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வருது. ஹீரோயினும் அவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட அப்ப வரைக்கும் எனக்கு அவன் பேசிட்டு இருந்ததெல்லாம் உண்மைன்னு தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் எல்லாத்தையும் சமாளிச்சிடுவான் அப்படின்னு தான் நானும் நம்பிட்டு இருந்தேன். ஆனா அடுத்து நடக்க போற விஷயத்த நானும் சரி அவனும் சரி கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றான். திரும்பவும் கதை வந்து பாஸ்டுக்கே போகுது. அடுத்த நாளும் அவ சாப்பிட உட்காந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு பயங்கரமா வாந்தி வர மாதிரி ஏதோ நாஷியஸா ஃபீல் ஆகுது. இது அவளுக்கு கொஞ்ச நாளாவே இருந்துகிட்டு இருக்குது. ஆனா மனசுல ஆல்ரெடி அவளுக்கு நிறைய டென்ஷன் எல்லாம் இருந்ததால அவ இதை பெருசா எதுவும் நோட்டீஸ் பண்ணல. ஹீரோ முன்னாடியும் அவ எனக்கு மென்டலி கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கிறதால கூட இப்படி இருக்கலாம் அப்படின்னு அவளே ஹீரோ கிட்ட அதை பத்தி எல்லாம் சொல்லி இருக்கா. ஹீரோ அவ மேல இருக்கிற அக்கறையில வீட்டுக்கே ஒரு டாக்டரை வர சொல்லி அவளை செக் பண்ண வைக்கிறான். அந்த டாக்டர் அவளை செக் பண்ணி பார்த்துட்டு இது கேஸ்ட்ரிக் இஷ்யூவா இருக்கலாம், அப்புறம் கொஞ்சம் ஆங்ஸைட்டி இருந்ததால கூட வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோயினும் கொஞ்சம் சேடா இருந்ததாலும் மத்தபடி உடம்பெல்லாம் ஓகே தான். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சும் அவளோட உடம்பு சரியாகலாம். அவ இதே மாதிரிதான் இருக்கா. ஒரு நாள் செக் பண்ணி பார்த்தப்பதான் அவளுக்கு தெரிய வருது அவ வந்து பிரெக்னண்டா இருக்கான்னு. இந்த நியூஸை கேட்டு அவளும் சரி ஹீரோவும் சரி செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. அவன் கிட்ட அபார்ஷன் பத்தி பேசுறான். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஹக் பண்ணிட்டு ரொம்ப பயங்கரமா அழுகுறாங்க. அவ சொல்றான், இந்த குழந்தைய வச்சு நான் உன்னையும் இல்ல உன்னோட ஃபேமிலியோ கொஞ்சம் கூட பிளாக்மெயில் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோவுக்கு தெரியும் இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வந்தா அவனோட ஃபியூச்சருக்கு அதெல்லாம் செட் ஆகாதுன்னு, லைஃப்ல ஸ்டெபிலிட்டி இருக்காதுன்னு. ஸோ இப்போதைக்கு அபார்ட் பண்ணாதான் நம்ம லைஃப் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஹீரோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம இந்த குழந்தைய பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோ என்ன சொன்னாலும் அதுதான் கரெக்ட், அவன் சொல்றதுதான் அவளும் ஃபாலோ பண்ணுவான். அவனுடைய பேச்சை கேட்டுட்டு குழந்தைய அபார்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறான். அவனோட பேச்சிலேயே அப்படியே மயங்கி போயிருக்கான். அவன் என்ன சொன்னாலும் அதுதான் கரெக்ட் அப்படின்ற நிலைமையில அவ ஃபர்ஸ்ட் இருந்திருக்கான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ தூங்கினதுக்கு அப்புறம் அவனுடைய பர்சனல் டைரி எடுத்து படிச்சு பாக்குறான். அதெல்லாம் அவன் என் குழந்தைகிட்ட நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா என்னால அவனுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு வீடு கொடுக்க முடியல அப்படின்னு எழுதியிருக்கான். இதை படிச்சதுமே அவ ரொம்ப எமோஷனல் ஆயிடுறான். அவளுக்கு ஹீரோ மேல இன்னும் லவ் அதிகமாகுது. அவன் நம்ம மேலேயும் குழந்தை மேலேயும் எவ்வளவு அக்கறையா இருக்கான். ஆனா அவனோட ஃபேமிலி அவனுக்கு சப்போர்ட் பண்ணாததாலதான் அவனால ஒன்னும் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அப்பதான் அவனோட லைஃப்ல இன்னும் ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்துட்டு இருக்குது. ஹீரோவுடைய அம்மா ஹீரோயினுக்கு ஃபோன் பண்றாங்க. அவங்களுக்கு இவ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்சிடுச்சு. அவங்க போன்ல இந்த குழந்தைய பெத்துக்கிறதுல ஒரு யூஸும் இல்லை, ஏன்னா நாங்க ஹீரோவுக்கும் வேற ஒரு ரிச்சான பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். அவனுக்கு ஒன்னு பிடிச்சிருந்தா கூட அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், எங்களோட ஸ்டாண்டர்ட் வேற. சோ மரியாதையா அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிட்டு அவனோட லைஃபை விட்டு போயிடு அப்படின்னுட்டு அவனை மிரட்டுறாங்க.
நீ என் பையனோட லைஃப்பை விட்டு போயிட்டா உனக்கும் இதுல நிறைய பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும். உங்க அப்பாவோட பிசினஸ் இப்ப அந்த அளவுக்கு நல்லா போகலன்னு சொல்லி எனக்கு தெரியும். நீ நான் சொல்றதை படி கரெக்டா கேட்டீன்னா அந்த பிசினஸை நான் நல்லா போக வைக்கிறேன். உங்க அப்பாவுக்காக நிறைய பிசினஸ் டீல்ஸை நான் பேசுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வருது. கோவத்துல ஹீரோயின் அந்த காலை கட் பண்ணிடுறான். அவளும் இப்ப அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடலாம், ஹீரோ கிட்ட கூட கேட்க வேணாம் அப்படின்னு மனசுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிடுறான். இந்த குழந்தைக்காக எவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்றதுக்காக. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் எண்டுல எங்க போய் முடிய போகுது அப்படின்னு அவளுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. அடுத்த நாள் நைட்டும் ஹீரோ நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான். அவனுடைய உடம்புல வேற ஏதோ ஒரு பொண்ணுடைய பெர்ஃப்யூம் ஸ்மெல் அடிக்குது. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா சொன்னது இப்ப ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. அப்படின்னா அவங்க சொன்னது உண்மைதான் போல, இவன் வேற யாரோ ஒரு பொண்ணு கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவளுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடுது. அடுத்த நாள் ஹீரோயின் தனியாவே டாக்டர் கிட்ட போறான். அவளுக்கு இப்ப 6 மாசம் ஆயிடுச்சு. சோ இப்ப போய் பேபி அபார்ட் பண்ணா அது அவளோட உடம்புக்கு ரொம்பவே ரிஸ்க் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. ஆனா அவளுக்கு இப்ப வேற ஆப்ஷனே இல்லை. அவ ஹீரோவுக்கு தெரியாம அபார்ஷன் அந்த மாத்திரை இருக்குல்ல அதை சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்றான். ஹீரோ அவ ஏதோ டேப்லெட் சாப்பிட்றத பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு டவுட்டா கேட்க, அதுக்காக இது சும்மா நார்மல் வைட்டமின்ஸ் தான், அதுக்கப்புறம் அயன் கால்சியம் பிரெக்னெண்டா இருக்கும்போது சாப்பிடுவாங்கல்ல அந்த டேப்லெட்ஸ் தான் அப்படின்னு ஏதோ போய் சொல்லி ஹீரோ கிட்ட சமாளிச்சிடுறான். ஹீரோவும் அதுக்கு மேல எதுவும் அவகிட்ட கேட்க மாட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் பிசினஸ் ட்ரிப்பு போயிருக்கான். அந்த கேப்ல ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி குழந்தைய அபார்ட் பண்ணிடுறான். அவன் மென்டலியும் பிசிக்கலியும் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுறான். அவ உடம்புல இருக்க சக்தி எல்லாம் போயிடுற மாதிரி இருக்கு அவளுக்கு. ஹீரோ அவகிட்ட ஓடி வந்து இப்போதைக்கு நீ நல்லா இருக்கிறல்ல அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல அவ செம்ம டென்ஷன் ஆகி கத்துறான். நீயும் உன் ஃபுல் ஃபேமிலியும் என் லைஃபை விட்டு வெளியில போங்க, இனிமே உன் முகத்துல கூட நான் முழிக்க மாட்டேன், எப்படியோ உன் லைஃப்ல இருந்து ஒரு பெரிய தலைவலி முடிஞ்சிருச்சுல்ல, இனிமே நீ ரொம்ப சந்தோஷமா இரு அப்படின்னுட்டு ஹீரோயின் கத்துறா. ஏன்னா ஹீரோயின் அவ இன்னொரு பொண்ணு கூட நான் இருக்கான்னு சொல்லிதானே நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவ ஏன் இப்ப இப்படி கத்திக்கிட்டு இருக்கான்னா அவளுக்கு ஹீரோ மேல கோவம் இருக்கிறது மட்டும் இல்லாம அவளோட சொந்த கையாலேயே அவளோட குழந்தைய கொன்னுட்டோமே அப்படின்னு அவளுக்கு பயங்கரமா மென்டலி இன்ஸ்டெபிலிட்டி வந்துடுது. ரொம்ப ரிக்ரெட் பண்றா, நம்ம இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு. இவனை ஏன்டா டேட் பண்ணோம் அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பசங்க எல்லாருமே வெறும் பெரிய பெரிய வார்த்தை தான் சொல்லுவாங்க, நான் உன்னை அப்படி வச்சுக்குவேன் இப்படி வச்சுக்குவேன் அப்படின்லாம் வெறும் ஆக்ஷன் மட்டும்தான் பண்ணுவாங்க தவிர உண்மையாலுமே ஒரு பிரச்சனை வந்தா அவங்க ஒன்றும் பண்ண மாட்டானுங்க, கையை விரிச்சிட்டு போயிடுவானுங்க அப்படின்னு அவளுக்கு இப்பதான் புரியுது. அடுத்து கொஞ்சம் மாசம் அவ ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கான். ஆனா ஹீரோ அவ கூட இருந்தும் அவளை நல்லாவே பாத்துக்கிறான். இப்ப கதை திரும்ப மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வருது. நான் இன்னும் இந்த வழியில இருந்து எப்படி வெளியில வர போறேனே தெரியல, என் குழந்தை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. திரும்ப கதை பாஸ்டிக்கே போகுது. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட ஓடி வந்து எனக்கு ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சிருக்கா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சொல்றான். ஹீரோ அவளுக்காக ரொம்ப ஹாப்பியாகி நானே உன்னை நைட் ஆஃபீஸ் முடிஞ்சதுமே பிக்கப் பண்றதுக்கு வரேன் அப்படின்னு சொல்றான். ஒரு நாள் நைட்டு அவ ஆபீஸ்ல இருந்து லேட்டா வெளியில வரான். அவ கூட ஒரு பையன் அவளை வழி அனுப்பி வைக்கிறதுக்கு அவனும் வெளியில வரான். அந்த தூரத்துல இருந்து கார்ல பாக்குற ஹீரோவுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. அவனுக்கு ரொம்ப ஜெலசியா ஃபீல் ஆகுது. அவ கார்ல ஏறின உடனே யார் அந்த பையன் அப்படின்னு ரொம்ப கோவமா கேக்குறான் ஹீரோ. அதுக்கு அவன் என் ஆபீஸ் கலீக் கூட வேலை செய்யறவன் தான், இன்னைக்கு வேலை கொஞ்சம் பிஸியா இருந்ததால உனக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னுட்டு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு பெருசா எக்ஸ்பிளனேஷன் எதுவும் கொடுக்க மாட்டான். ஹீரோவுக்கு இது ரொம்பவே அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அவனுக்கு ரொம்ப பொசசிவா அவன் ஃபீல் பண்றான். என்னதான் கோவம் வந்தாலும் ஆல்ரெடி அவளோட மென்டல் ப்ராப்ளம் இப்ப கொஞ்சம் சரியில்லைல்ல, அவளோட மென்டல் கண்டிஷன் சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சதால அவன் பெருசா அவகிட்ட எதுவும் சொல்ல மாட்டான். எனக்கு நீ மத்த பசங்க கூட கான்டாக்ட்ல இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு மட்டும் சொல்றான். ஆனா ஹீரோயின் ரொம்ப போல்டா எனக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு, நீ ரொம்ப என்னோட விஷயத்துல இன்டர்ஃபியர் பண்ணாத அப்படின்னு சொல்றான். வீட்டுக்கு போனதுமே ஹீரோ அவளுடைய எமோஷனல் வல்னரபிலிட்டி யூஸ் பண்ணி அவளை அப்படியே மேனிப்புலேட் பண்ணி கேஸ் லைட் பண்ணி மற்ற பசங்க கூட பேசுறத நிறுத்த வச்சிடுறான். அதாவது அவளை எப்படியோ பேசி பேசி மயக்கி இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளை மாத்துறதுக்கு ட்ரை பண்றான். என் கம்பெனி நிலைமை இப்ப சரியில்லை, எனக்கு இன்னும் ஒரு 3 வருஷம் டைம் கூட, நான் என்னை ப்ரூவ் பண்ணிட்டு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இவளும் அவனை மறுபடியும் நம்ப ஆரம்பிச்சிடுறான். ஓகேன்னு சொல்லிடுறான். அவங்களோட ரிலேஷன்ஷிப் பழைய ட்ராக்குக்கே மறுபடியும் வந்தாலும் அவ உள்ளுக்குள்ள அப்படியே இன்னும் உடஞ்சு போய்தான் இருக்கான். அந்த குழந்தைய அபார்ட் பண்ணதெல்லாம் இன்னும் அவன் மனசுக்குள்ளேயே இருக்குது. அதனால அவ பழைய மாதிரி எல்லாம் சிரிக்கிறதே கிடையாது. ஒரு நாள் 2 பேருமே வாக் போறப்ப அங்க ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அப்புறம் ஒரு குழந்தை இருக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுது. ஏன்னா அவளுக்கு அபார்ட் ஆனதும் அது ஒரு பெண் குழந்தை தான் அப்படின்னு சொல்லி அவளுக்கு தெரிஞ்சிருக்குது. ஹீரோ அவளை சமாதானப்படுத்தி ஃபியூச்சர்ல நம்ம இன்னொரு குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போறான்.
பார்க்கலாம் அந்த ஃபேமிலியை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த அவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஹீரோ அவனுடைய வேலை விஷயமா ரொம்பவே பிஸி ஆயிடுறான். மறுபடியும் பழைய மாதிரி அவன் அவனுடைய அம்மா அப்பா கூடவே தான் ரொம்ப மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கேயே தான் தங்குறான். அவங்களோட பிசினஸ் இப்போ அந்த அளவுக்கு நல்லா போல ரொம்ப பயங்கரமான நஷ்டத்துல போயிட்டு இருக்குது. ஹீரோ இப்ப கொஞ்சம் கூட நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறானே அப்படின்றது ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. ஆனா அவனை பத்தி பெருசா எந்த ஒரு கம்ப்ளைண்டும் பண்ணாம அவ பாட்டுக்கு அவ வேலையில அவ பிஸியா இருக்கா. ஆனா ஒரு நாள் அவளுடைய ஒட்டுமொத்த அந்த நம்பிக்கையுமே இல்லாத மாதிரி போயிடுது. ஏன்னா அன்னைக்கு அவ ஹீரோவை வெளியில ஒரு பொண்ணு கூட நேர்லயே பாத்துடுறான். அது வேற யாரும் கிடையாது. அன்னைக்கு அந்த ஒரு பார்ட்டில அவங்க அம்மா கூட இன்னொரு பொண்ணு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு கூட யாருன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது அவ ஒரு எனக்கு தெரிஞ்ச அங்கிளோட பொண்ணுன்னு சொல்லி அவ சமாளிச்சால, அந்த பொண்ணுதான் அவ. ஹீரோ அந்த பொண்ணு கூட ஜாலியா ஷாப்பிங் பண்ணிட்டு வெளியில சுத்திக்கிட்டு இருக்கான். அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. அப்படியே உடஞ்சு போய் நின்னுட்டு இருக்கான். இந்த கதை இப்ப பிரசன்ட்டுக்கு மறுபடியும் வருது. அவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட, நீ என்ன நினைச்ச, நான் அவன்கிட்ட போய் அங்க சண்டை போட்டு கத்தி ஏன் எனக்கு துரோகம் பண்ண அப்படின்னு எல்லாரும் முன்னாடி சீன் கிரியேட் பண்ணிருப்பேன்னு நினைச்சியா? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அங்க என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னுட்டு ஃபீல் பண்றான். அங்க ஹீரோயின் தன்னை பார்த்துட்டான் அப்படின்றத அவனும் நோட்டீஸ் பண்ணிடுறான். அவனும் கொஞ்சம் பயந்துட்டு அவகிட்ட பேசுறதுக்கு வரான். கூடவே அந்த பொண்ணு ஓ, நீதான் இந்த ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டா? உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ எங்களை பத்தி ஓவரா திங்க் எல்லாம் பண்ணாத. நான் சும்மா அவனுடைய அம்மாவுக்காக கிஃப்ட் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் அவன் கூட வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா அங்க இருந்து கிளம்புறான். அந்த பொண்ணுக்கு இவங்களை பத்தி தெரிஞ்சுமே அவளுக்கு அதை பத்தி எல்லாம் எதுவும் கவலை இல்லை போல. ஏன்னா எண்டில் ஹீரோ எப்படியும் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்பவே திமிராதான் இருக்கா. அவளுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை. ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ட்ரை பண்ண, அதுக்கு அவன் இனிமே இதெல்லாம் பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நீ எனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டான், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறான். அவளை தடுக்க மாட்டேங்கிறான். அவன் அப்படியேதான் நின்றுகிட்டு இருக்கான். மனசை கொஞ்சம் தேத்திக்கிறதுக்காக ஹீரோயினும் அவளுடைய அப்பா இருக்கிற இடத்துக்கு கிளம்பி போறான். அவங்க அப்பா சிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு கண்ட்ரி சைடு இருக்கும்ல, கொஞ்சம் கிராமம் மாதிரி இருக்கு. அங்க ஒரு பெரிய வில்லால தனியா வாழ்ந்துட்டு இருக்காரு. அங்க போனதுமே அவங்க அப்பாவை டைட்டா ஹக் பண்ணிட்டு தேம்பி அழுதுட்டு இருக்கா. அவங்க அப்பாவும் இவ ஹீரோவை டேட் பண்ண விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரியும். ஆனா அந்த ரிலேஷன்ஷிப் இப்ப சரியா இல்லை அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் இப்ப மென்டலா ஸ்டேபிளா இல்லை அப்படின்றது அவருக்கு புரியுது. அவ அங்கேயே தங்கி கொஞ்சம் டைம் தனியா ஸ்பெண்ட் பண்ணி இந்த ப்ராப்ளம்ல இருந்து மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அங்க அவளுக்கு ஒவ்வொரு நாளுமே ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்குது. நாள் முழுக்க ஒரே இடத்துல உட்காந்துட்டு ரொம்ப பயங்கர டிப்ரெஷனா இருக்கா அவ. அவளோட பேரண்ட்ஸால அவ இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. இன்னொரு பக்கம் ஹீரோ அவளை கான்டாக்ட் பண்ண கூட கொஞ்சம் கூட ட்ரை பண்ணவே மாட்டான். போனது சனியா அப்படின்னு சொல்லி விட்டுட்டான் போல. ஒரு நாள் ஹீரோயினும் இனிமே நம்ம இப்படி அழுதுகிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவளை தன்னை மாத்திக்கிறதுக்கு வெளியில ஷாப்பிங் போறான். ஆனா அங்க போயும் அவளால அவளே அந்த ஹீரோவை மறக்க முடியலன்னா அவன் பண்ண துரோகத்தை மறக்க முடியல. அதை விட அதிகமா அவளோட குழந்தைய அவளால மறக்கவே முடியல. அவன் நேரா ஒரு கிட்ஸ் கிளாத்திங் ஷாப்க்கு போய் ஒரு சின்ன குழந்தையோட துணியெல்லாம் எடுத்து பாக்குறான். அப்புறம் அவளோட பேபியை மிஸ் பண்ணி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த இன்னொரு பொண்ணு கூட சுத்திட்டு இருந்தாலும் ஹீரோயினை மீட் பண்ணணும்னு சொல்லி அவனும் யோசிக்கிறான். அவனுக்கும் அந்த பொண்ணுக்கு இப்ப என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனா அந்த விஷயம் இன்னும் ஹீரோயினுக்கு தெரியாது. ஹீரோ அவளை இன்னும் அதெல்லாம் தெரியாமலே தான் வச்சுட்டு இருக்கான். ஆனா அவனோட லைஃபை விட்டு அனுப்புறதுக்கு அவனுக்கு இஷ்டம் கிடையாது. அதாவது பணத்துக்காக அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா ஹீரோயினை விடுறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. அவளை தேடி அவளுடைய அப்பா வீட்டுக்கு வந்துடுறான். அவனை பார்த்ததுமே இங்க எதுக்காக வந்த, இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா கேட்கறான். அதுக்கு நான் பண்ணது எனக்கு ரொம்பவே நான் ரிக்ரெட் பண்ற மாதிரி தான் இருக்கு. நான் உன்னை அந்த மாதிரி விட்டுருக்க கூடாது, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தான் வந்தேன் அப்படின்னுட்டு நான் அவ கூட ஷாப்பிங் போன விஷயத்த ஃபர்ஸ்டே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், அது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவகிட்ட மன்னிப்பு கேட்கறான். ஆனா மன்னிப்பு கேட்கறான்னு சொல்றதை விட மறுபடியும் அவளை மேனிப்புலேட் பண்றதுக்காக தான் அவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ மறுபடியும் வழக்கம் போல அவகிட்ட, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதாக தான் எங்க வீட்டுல பயங்கரமா நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு போய் சொல்றான். அப்புறம் கொஞ்ச நாள் அவ கூட அங்கேயே தங்கவும் ஆரம்பிச்சிடுறான். அவனுக்கு பிசினஸ்ல எல்லாம் நல்லா பண்ணணும், ஃபேமிலிய சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு அவன் பேசுறத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு மறுபடியும் இவன் நம்மளை உண்மையாதான் லவ் பண்றான் போல அப்படின்னு நம்பணும்னு தோணுது.
அவன் சொல்ற இந்த பொய்யெல்லாம் கேட்டு அவ ரொம்பவே டச் ஆயிடுறா மனசுக்குள்ள. இவன் கூட நம்ம ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு அவனுக்கு இன்னொரு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு கூட அவ ரெடி ஆயிடுறான். 2 பேருமே மறுபடியும் பழையபடி க்ளோஸ் ஆகி ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்றாங்க. இப்ப கதை மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வருது. ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டு கிட்ட, நான் எவ்வளவு பெரிய முட்டாள் பாத்தியா, மறுபடியும் அவனுடைய மேனிப்புலேஷனை தெரியாம அவனுடைய லவ்ல மறுபடியும் விழுந்துட்டேன். அவன் எனக்கு இப்படி பண்ணுவான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். அப்புறம் கதை மறுபடியும் பாஸ்டுக்கு போகுது. ஹீரோவும் ஹீரோயினும் மறுபடியும் அவங்களுடைய அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்றாங்க. ஹீரோ அவ கூடவே தான் தங்கி இருக்கான். அவனுடைய ஆபீஸ்ல இருந்து அவனுக்கு நிறைய கால்ஸ் வந்தாலும் அவன் அதை அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான். ஆனா அடுத்த மாசமே அவனுக்கு அந்த இன்னொரு ஒரு பணக்கார பொண்ணு இருக்கால, அவ கூட என்கேஜ்மெண்ட்டும் நடக்க போற விஷயம் இந்த உலகத்துக்கே தெரிய போகுது. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் அதை பத்தி இன்னும் ஒரு சின்ன ஐடியா கூட கிடையாது. ஒரு நாள் ஹீரோவுக்கு அவனுடைய ஆபீஸ்ல இருந்து கால் வர அவன் கிளம்புறான்னு தெரிஞ்சு ஹீரோயினும் அவனுக்கு அவ கையால சாப்பாடு சமைச்சு ஊட்டி விடுறான். அடுத்த வாட்டி நீ என்னை பார்க்க வரும்போது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகத்தான் வரணும், அதுக்கு முன்னாடி என்னை நீ பார்க்க வர வேணாம் அப்படின்னு சொல்றான். அவன் வழக்கம் போல, ஆமாம் நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன், எல்லாத்தையும் நான் ஃபிக்ஸ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னுட்டு மறுபடியும் பழைய அதே டிராமாவை பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஆனா ஹீரோயினுக்கு அவ அந்த பொண்ணு கூட டச்ல இருக்கிறான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. அவன்கிட்ட அவ்வளவா அட்ராக்ட் ஆகி இருக்கிறதால அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு தன்னை 3வது மனுஷன் வச்சிருந்தா கூட ஓகேன்ற ரேஞ்சுக்கு அவன் மென்டலா ஃபிக்ஸ் ஆயிடுறான். பரவாயில்ல, அவன் நம்ம கூட இருந்தா மட்டும் போதும்னு சொல்லி அவன் முடிவு பண்றான். ஒருவேளை அவன் மென்டலா ஸ்டேபிளா இல்லைல்ல, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு டிசிஷன் எடுக்கிறா போல. ஆனா அந்த ஹீரோவுக்கு அதுதானே வேணும், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி பிசினஸ்ல ப்ராஃபிட் பார்க்கணும், அதே சமயம் இவ கூடயும் பெனிஃபிட்டா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அடுத்த நாள் ஹீரோவுக்கு சொல்லாமலேயே அவங்க ஒன்னா வாழ்ந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஹீரோயின் போறான். அங்க ஹீரோடைய லேப்டாப் அப்புறம் போன்ல அவ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதுக்கான சாட்ஸ் எல்லாம் இருக்குது. அவ அந்த பொண்ணு கூட பேசின சாட்ஸ் அவ்வளவுதான். அவளால் இதெல்லாம் நம்பவே முடியல. அதெல்லாம் நம்ப முடியாம அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு கால் பண்ணி ஸ்ட்ரைட்டா பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ ஏன் இப்படி திடீர்னு பண்ற அப்படின்னு கேட்க, உன்னால என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா என்கிட்ட கான்டாக்ட் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். அவளுக்கு ஆல்ரெடி துரோகம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் இப்ப ஒட்டுமொத்த உண்மையும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் உடனே அவளால் அதை தாங்கிக்கவே முடியல. ஆல்ரெடி அவளுக்கு ப்ராப்ளம் வேற இருக்குது. இப்பதான் அவளுக்கு லைஃப்ல ஒரு பெரிய ரியாலிட்டி செக் கிடைக்குது. இதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்றான், ஹீரோவை ஜெலஸ் ஆக வைக்கணும் அப்படின்றதுக்காக அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஏதோ வயிற்றுல ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கு ஒரு டாக்டர் வந்தால அந்த டாக்டர் கூடவே ஹீரோயின் டேட்டிங் போறான். அந்த டாக்டரும் ஹீரோடைய ஃப்ரெண்டு தான். அவனுக்கு இவளோட லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்னு எல்லாமே தெரியும். ஹீரோயினும் ஹீரோவை பொறாமப்பட வைக்கிறதுக்காகத்தான் செமையா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ இதெல்லாம் தெரிஞ்சுமே பெருசா எதுவும் கவலைப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டான், வெளியில காமிச்சுக்க மாட்டான். ஆனா இன்னுமே மனசுக்குள்ள அவன் எப்படியாச்சும் ஹீரோயினை மேனிப்புலேட் பண்ணணும், அவளை நம்ம கூடயே வச்சுக்கணும்னு சொல்லிதான் அவன் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல ஹீரோயின் ஒரு கிளப்புக்கு போறான். அங்க பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கான். அங்க ஒரு பையன் வந்து அவளை அப்ரோச் பண்ண அவ குடிபோதையில அந்த பையனை ஹீரோனே தப்பா நினைச்சுக்கிறான். 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில அவ முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ அவளுக்கு கால் பண்றான். அவ பக்கத்துல அந்த பையன் படுத்திருக்கிறத பார்த்ததுமே அவளுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. அவனை சீக்கிரம் அங்க இருந்து கிளம்ப சொல்றான். ஹீரோவுக்கு இவன் மேல டவுட் வந்ததுனால உடனே வீடியோ கால் பண்றான். அவ எப்படியோ இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி மேனேஜ் பண்ணிடுறான். அவனுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி சமாளிச்சிடுறான். ஆனா அவளால இதை ரொம்ப நாள் ஹீரோ கிட்ட இருந்து மறைக்க முடியல. இருந்தாலும் அவ ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டதால நான் ஏன் அவனுக்காக பயப்படணும், நான் அவனுக்கு துரோகம் ஒண்ணும் பண்ணல, அவன் தான் எனக்கு துரோகம் பண்ணா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். ஹீரோவுக்கு இவ வேற ஒரு பையன் கூட க்ளோஸ் ஆயிட்ட விஷயம் தெரிஞ்சு அவகிட்ட ஓடி வந்து அழுகுறான். ஏன் எனக்கு இப்படி துரோகம் பண்ண அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவ ஸ்ட்ரைட்டா, நீ தான் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போறல, அப்ப நான் உன்னோட லைஃப்ல 3வதா வந்த பொண்ணு தானே, நீ மட்டும் எதுக்கு என் லைஃப கெடுக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, இப்பதான் எனக்கு ரியாலிட்டியே புரியுது, நீ என்னை எப்பவுமே லவ் பண்ணல, ஜஸ்ட் யூஸ் தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவன் முகத்துல அடிச்ச மாதிரி ஓப்பனா சொல்லிடுறான். ஹீரோவுக்கு இனிமே இவகிட்ட நம்மளுடைய இந்த மேனிப்புலேஷன்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவளை விட்டு விலகி அவளுடைய லக்ஸுரி லைஃபை பாக்குறதுக்கு அந்த ரிச்சா இருக்கால அந்த பொண்ணு கூடயே கல்யாணம் பண்ணிட்டு வாழலான்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான். அப்புறம் ஹீரோ இப்ப அவளை விட்டுட்டு போயிட்டதால ஹீரோயினுக்கு ரொம்ப என்னதான் அவளுக்கு அவன் துரோகம் பண்ணியிருந்தாலும் டக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வர்றது கஷ்டம் இல்ல. சோ ஒவ்வொரு நாளும் கடக்கிறதுக்கு அவன் ரொம்பவே கஷ்டப்படுறான். அவன் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அங்க 2 பேருமே பிரிஞ்சு இப்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த வீடு முழுக்க அவளுக்கு ஹீரோ இருக்கிற அந்த மெமரிஸ் மட்டும்தான் இருக்குது. அவளுக்கு அங்க இருந்து போறதுக்கு மனசே இல்லை. ஆனா வேற வழி இல்லாம
அவளோட லைஃப்பை மூவ் ஆன் பண்ணி ஆகணும் அப்படின்னுட்டு அவ திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறா. கொஞ்ச நாள் கடந்து போகுது. ஹீரோயின் இப்ப ரொம்ப ஃபர்ஸ்டே அவ டிப்ரெஷன்ல இருந்தா, இப்ப அதை விட மோசமான டிப்ரெஷனுக்கு போயிடுறான். நாளுடைய முக்காவாசி டைம் அவளோட ரூம்லயே தான் பூட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கான். அப்ப ஒரு நாள் ஹீரோ அவளுக்கு ரொம்ப மோசமான ஒரு மெசேஜ் அனுப்புறான். அதுல அவன் என்ன எழுதியிருக்கானா, பாரு, நீ இனிமே என் லைஃப்ல இருந்து ஒட்டு மொத்தமா வேனிஷ் ஆயிடும். உனக்கு வேணும்னா நான் எவ்வளவு காசு வேணா கொடுக்கறதுக்கு ரெடி. ஆனா உனக்கு எனக்கு நடுவுல எதுவுமே இல்ல. ஃபியூச்சர்ல நம்ம 2 பேருக்குள்ள எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றத நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு மெசேஜ் பண்றான். இத பார்த்ததுமே அவளோட மனசு இப்ப ஒட்டுமொத்தமா பிரேக் ஆயிடுது. அவளுக்கு ரொம்ப அழுக வருது. அவ அந்த மெசேஜை பார்த்துட்டு ஹீரோவுக்கு ரிப்ளை பண்றான். உன் காசை நீ உன்கிட்டயே வச்சுக்கோ. உன்னோட காசால என்னுடைய மனசை நீ விலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி கோவமா அனுப்பிட்டு உடனே அவனை பிளாக்கும் பண்ணிடுறான். இவ்வளவு நாள் இவன் நம்மளை எப்படி ஏமாத்திருக்கிறான் அப்படின்ற விஷயம் அவளுக்கு புரியுது. அவ ஒரு பைத்திய மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவளுடைய அப்பா அம்மா அவகிட்ட பேசி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. நீ ஏன் அந்த பையனுக்காக உன் லைஃப் எப்படி வேஸ்ட் பண்ற? அவ அங்க அவளுடைய லைஃபை ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்கான். நீ உன்னோட லைஃப்ல மூவ் ஆன் ஆகி வெளியில போ அப்படின்னு சொல்றாங்க. அவளுக்கு இப்ப வேற ஆப்ஷனே இல்லை. தான் அவ்வளவு லவ் பண்ண ஒருத்தன் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்ற உண்மையை அவ ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். சோ வேற வழி இல்லாம அவளுடைய பேரண்ட்ஸ் கூடவே அவ கிளம்புறா. இப்ப இதெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஹீரோயின் இப்ப ஹீரோ சம்பந்தப்பட்ட அந்த பழைய மெமரிஸ் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டு அவளோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். இன்னொரு பக்கம் ஹீரோ அவனுடைய லக்ஸுரி லைஃப்ல ரொம்ப கேஷுவலா இருக்கான். அந்த பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவன் ரொம்ப ஜாலியா இருக்கான். ஹீரோயின் அன்னைக்கு அவனுக்கு ஒரு லக்ஸரியான ஒரு பேனா கிஃப்டா கொடுத்தாலும் அந்த பேனா இப்பயும் அவன்கிட்ட தான் இருக்குது. அந்த பேனா வச்சு இப்ப ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டு இருக்கான். அவனோட கதையை ரொம்ப குளோரிஃபை பண்ணி எழுதிட்டு இருக்கான். என்னமோ அவன் ரொம்ப நல்லவ மாதிரியும் ஏதோ ஃபேமிலி ப்ரெஷரால தான் அவனால ஹீரோயின் கூட வாழ முடியல அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப மேனிப்புலேட் பண்ண ஒரு ஸ்டோரியை எழுதிக்கிட்டு இருக்கான். இந்த கதையில அவனே ஒரு விக்டிம் மாதிரியும் சீன் போட்டு எழுதிக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு சீனோட இந்த டிராமா முடியுது. இந்த ஸ்டோரியில இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, நிஜ லைஃப்ல நமக்காக வாழறதுக்காக யாரும் வரமாட்டாங்க. வரவங்க எல்லாருமே நம்மளை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்கன்னு சொல்லி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு ரியாலிட்டி செக்கோட இந்த டிராமா முடியுது. இந்த மூவி உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய மூவிஸை பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.